ஹலோ மக்களே, இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர், யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திவாகரெல்லாம் போட்டு பொலன்னு வந்து பொழந்திருக்காங்க. கேரக்டரில் கொஞ்சம் கூட அந்த ஆள் வந்து பொருந்தவே கிடையாது. அமைச்சராக இருந்தாரே தவிர போஸ்டிங் மட்டும்தான் அமைச்சர், மற்றபடிக்கு பொறுக்கி வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அரோரா இருக்காங்களே, கிளின்னு வந்து கிழிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுங்களா? அமைச்சர் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு, ஆனால் லவ்னு சொல்லி இந்த வாரம் முழுக்க லவ் டார்ச்சர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் போட்டு பொலன்னு வந்து பொழந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கெமி, நீங்கள் எப்பயுமே அந்த கேரக்டரில் இருந்ததே கிடையாது, ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்து உங்களுடைய ரியல் ஃபேஸை வந்து காட்டுற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் கனியக்காவை டார்கெட் மேலே டார்கெட்டு ஒட்டுமொத்த பேரும் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் கண் வேலையாக வந்து இருக்கும். ஆல்ரெடி சுபிக்ஷா அவர்கள் வந்து கேப்டன் பதவிக்கு நடக்கக்கூடிய டாஸ்கில் தகுதி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஏன்னா நேற்றுக்கு அவங்க டாஸ்க்கை வந்து சூப்பராக பண்ணி முடித்தாங்க. ஸோ அதன் காரணமாக ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மராக 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வார கேப்டன்சியில் பங்கு கொள்வாங்க. ஆல்ரெடி சுபிக்ஷா வேறு இருக்காங்க, அவங்களோட சேர்த்து 3 பேர். ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும் பொழுது 3 பேர் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு கொள்ள போகிறாங்க. அதனை தொடர்ந்து இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வரும்போது விக்ரம், சுபிக்ஷா, வினோத், கெமி, அரோரா, ஸோ இத்தனை பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய கேரக்டரில் இருந்ததே கிடையாதுங்க. பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதனா கூட போதுங்க, அப்படியே வந்து ஓடி போயிடுவாப்புல. ஏன்னா பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் இந்த அமைச்சரே வந்து இருந்துட்டு இருந்தார். இவருக்கு கொடுக்கப்பட்டது அமைச்சர் வேலை, ஆனால் அமைச்சர் பதவியை தாண்டி எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சுட்டு இருந்தார். குறிப்பாக பல பிரச்சனைகளுக்கு உண்டாகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார். அதனால் நாங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள், விக்ரம் அவர்கள், வினோத் அவர்கள், அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர் அவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அரோரா சொன்னது தான் மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. திவாகர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வரும். ஏன்னா நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கிட்ட சில ஜாதி குறியீடுகள்லாம் வச்சு சில வேலைகளை வந்து பார்த்துருந்தாப்புல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீ எந்த ஊர், எந்த ஏரியா, எந்த தெருவு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்கும், வெளியே போய் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் திவாகர் அவர்கள். கண்டிப்பாக இதனால் திவாகருக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வச்சு வாங்க போகிறாங்க. அந்த இடத்துல சில பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சீசன் 7 நடந்துச்சுல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டுருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு தான் பொறுப்பாங்க. இன்றைக்கி வந்து திவ்யா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியா? நீங்கள் என்னத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, தயவு செய்து அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்களே நேற்றுக்கு நைட் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்வதியும் வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ அரோரா சிங்க்லர் வந்து, அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி அப்படின்றத தாண்டி எல்லாருக்கிட்டையும் போய் லவ்னு அலைஞ்சிட்டே வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக பேசும் பொருளாக மாற்ற வேண்டும். மாற்றலைனாக்கா இந்த மாதிரி ஒரு குப்பையான ஒரு சீசனை வந்து நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ கேவலமான ஒரு சீசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எப்பா ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட ஃப்ளட் பண்ணால் பரவாயில்ல, ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுங்கிட்டையா போய் நீ வந்து ஃப்ளட் பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டு இருப்ப, கேவலமாக வந்து நடந்துட்டு இருப்ப. இதை வந்து யாருமே கேட்கவே மாட்டீங்களா? விஜய் சேதுபதி சார் நீங்கள் வந்து கேட்கவே மாட்டீங்களா? பிக் பாஸ் நீங்களும் வந்து கேட்கவே மாட்டீங்களா? ஏங்க கெட்ட வார்த்தை பேசினா கேட்குறீங்க, என்ன மார்க்கிங் பண்ணால் கேட்குறீங்க, சண்டை போட்டால் கேட்குறீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில பேரை மட்டும் தான் கேட்குறீங்க, குறிப்பிட்ட சில விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி யாரையும் ஆணித்தனமாக அடித்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ஃப்ளட்டிங் பண்ணுறான்ல, கேவலமாக யூடிசிங் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாருல்ல, ஒரு பொண்ணை பார்த்தா அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து நீ எந்த ஊர், என்ன தெருவு, என்ன இது அது அப்படின்னு சொல்லி கேட்குறது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தயவு செய்து கேளுங்க. ஷோ நாளாக கேவலமாக ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. திவாகர் இஸ் ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆடும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திவாகரை 5 பேர் 6 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூ டு அவருடைய அரசாங்க பதவியிலிருந்து, அதாவது அமைச்சராக இருந்து ஒரு வெங்காயத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு சில வேலைகள் வந்து பண்ணாப்புல. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்பீச் கொடுக்கறது, வீரவசனமெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும்
அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து கெமி அவர்களுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரஜையாக ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் பெருசாக எதுவுமே பண்ணல. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவீன் கணேசன் அப்படின்னு சொல்லி சீசன் 6ல் ஒரு ஆள் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து எப்படி தெரியுமா பண்ணியிருப்பாங்க, அவங்களும் பிரஜையாக தான் வந்துருந்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சண்டை வந்து அவங்க மூட்டி விட்டதாக தான் வந்துருந்துருக்கும். ஓகேங்களா, கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக வந்து எலிப்ரேட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ராஜாங்கத்துக்கு வந்து சாப்பாடை வந்து உணவளிக்கணும் அப்படின்ற போது அதில் உப்பை தூக்கி போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகி காரி துப்புறா அப்படின்னு சொல்லி அசீம் சொல்லி அதுக்கு விக்ரம் அவர்கள் வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலவரமே உருவாக்கி விட்டாங்க. ஆனால் கெமி அவர்கள் எதுவுமே பெருசாக வந்து பண்ணல. ஸோ அதனால் ரம்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த திவாகர் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாக்கா டக்குன்னு வந்து ரிப்ளை நம்மளும் கொடுத்துடணும்பா அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்து இருப்பார். ஸோ அந்த விதத்தில் திவாகர் அவர்கள் வந்து அரோரா சிங்க்லர் அவர்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ அரோரா சிங்க்லர் எதுக்காக சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒன்றுமே பண்ணல, ஃபேக் அலிகேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த டாஸ்க் வந்து உடஞ்சி போனதுக்கு அதுதான் காரணமே. அது இல்லாமல் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு வேறு தாவி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் அரோரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் நல்லா பாருங்கள், இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து நேற்றுக்கு வரைக்குமே வந்து கனியை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்கெட் பண்ணாங்க. ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட திவாகரை பற்றி வந்து இவர் பேசியிருப்பாங்க, இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு மனசு இந்த வாரம் முழுக்க கனியை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தார். அவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க, 4 பேரை சேர்த்துக்கிட்டு 10 மணிக்கு மேலே வந்து புரணி பேசுகிறாங்க, அவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கனியை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாப்புல. இந்த வாரம் அரோரா சிங்க்லரை வந்து புஷ்டாப்பில். ஓகேங்களா, இப்போ அடுத்த வாரம் மேபி அரோரா சிங்க்லர் இருந்தாங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அரோரா சிங்க்லர் தான். அவங்கள போட்டு பொழந்து எடுக்காமல் தலைமை விடவே மாட்டாப்புல. அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவுடைய பேரையும் வந்து சொல்லியிருக்காங்க. வியானாவை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா அவங்க சும்மா வந்து அரசியாக இளவரசியாக இருந்தாங்களே தவிர மற்றபடிக்கு பெருசாக அந்த கண்டென்ட்குள்ளார எதுவுமே வந்து பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு நம்ம எப்படி அழகாக இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு மட்டும்தான் சில வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடிக்கு எதுவுமே பெருசாக வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி வியானா அவர்களையும் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக. அதுக்கடுத்தா கனிக்கு வருவோம். இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டுங்க வந்திருந்ததுலேருந்து கனி மேலே ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கனி வந்து ஒஸ்ட்டு, கனி வந்து எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, கனி வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க, கனி வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மற்ற கண்டஸ்டண்ட்டும் அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பொண்ணு சொல்லிகிட்டே வந்துருந்தது, கனி வந்து சரியில்லைண்ணே, அது விஷம் பிடிச்சிது, அது வேறு லெவலில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுது, குரூப்பிசம் வந்து பண்ணிகிட்ருக்கு, குரூப்பாக எல்லாரையும் சேர்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிரூபணம் பண்ணுற மாதிரி வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டும் கரெக்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன பிரஜன், திவ்யா, கமருதீன், சாண்ட்ரா இவங்க எல்லாருமே போட்டு அதாவது கனியை வந்து அடித்தே தீரணும் அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் கூட நல்ல பிளான் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா கனியை இந்த தடவை நாமினேஷனில் வர வைக்கணும், கனியை வர வச்சா மட்டும்தான் வேலைக்கு ஆகும், இத்தனை வாரங்கள் எப்படி அவங்க வந்து தப்பிக்கலாம், கண்டிப்பாக இப்படி குரூப்பு சேர்ந்துட்டு ஒரு விளையாட்டை விளையாடினா பார்வதிக்கு மட்டுமே பாதிப்பு இல்லை, நமக்கும் தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு கனியை வந்து நாமினேஷனில் வர வச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ கனியை ஜெயிலுக்கும் அனுப்பணும் அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்காங்க. அது எப்படி, கனி மட்டும் என்ன அவ்வளோ நல்லவங்களா, கனியை மட்டும் என்ன அப்படியே புனிதமாக வந்து பார்க்குறீங்க, ஏதோ ராஜமாதா லெவலுக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க, அப்படியெல்லாம் நாங்களாம் விட மாட்டோம், பார் இப்போ அடித்து அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக முன்னேற்பாடு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கமருதீன், பிரஜன், சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா. ஸோ இந்த 4 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. மேபி திவாகர் அவர்களும் கனி அவர்களும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தவிர்த்து யார் உள்ளர போவாங்க ஜெயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வியானா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வியானாவையும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து தோணுது. போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் ஒரு ஆளை மட்டும் தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு ஆளை கேட்குறாங்களா இல்லை 2 பேரை கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சுபிக்ஷா தலைவர் போட்டியில் பங்கு கொள்ளக்கூடிய டாஸ்கில் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மளுடைய அவன் பேர் என்ன சபரநாதனும் வந்து இந்த வாரம் கேப்டனாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் கேப்டன் பதவியில் பங்கேற்கலாம் டேரெக்டாக. ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மராக ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக்கில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வாரமும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. ஏன்னா ப்ரிவிலேஜஸ் ஒரு சிலருக்கு மட்டுமே தொடர்ந்து போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாரம் கேப்டனாக இருந்தாங்க அண்ட் இந்த வாரத்துக்கு வந்து கேப்டன் பதவிக்கான
போட்டியில் வந்து பங்கு கொண்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா வந்தவங்களே திரும்ப அவங்களுக்கே அந்த ப்ரிவிலேஜஸை கொடுத்து இப்போ சபரநாதன் இந்த வாரம் கேப்டனாக இருக்கார், அடுத்த வாரமும் கேப்டனாக இருக்கணும்னா எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சில விஷயங்களை வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நடந்த டாஸ்கில் யார் ஒஸ்ட்டான ஆட்கள், அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆட்களை கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலாக சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.